ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். கண்ணனுடைய காதணி விழாவை எல்லோரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆம், 12 பாட்டாக 12 பாசுரங்கள் பாடி பெரியாழ்வார் யசோதை கண்ணனுக்கு 2 காதுகளிலும் காதணி அணிவித்து காது குத்திட்டார். அதற்கு மேல இதை அனுபவிச்சவாளுக்கு இன்னொரு பலனும் 13ஆம் பாசுரம் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்திலே சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் பெரியாழ்வார். இதை எப்படி அமைச்சிருக்காருன்னா, முதல் 2 அடிகள் இந்த பதிகத்தின் சாரம் என்ன என்பதை 2 அடிகள்ல சொல்லிட்டார். 3வது அடியில இத பாடினவர் யார், பெரியாழ்வார், அவரை பத்தி சொல்லியிருக்கார். 4வது அடியில இதை அனுபவிக்கும் நமக்கு என்ன பலன் என்பதை தெரிவிக்கிறார். 2 அடிகள் பதிகத்தின் விஷயம், அடுத்த 3வது அடி பெரியாழ்வாரை பத்தி, 4வது அடி பலன். அப்படியே வாங்கோ, நிறைவு பாசுரத்தை அனுபவிச்சிருவோம். 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 13ஆம் பாசுரம். வார்காது தாழ பெருக்கி அமைத்து மகரக்குழை இட வேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் 12 நாமத்தால் சொன்ன ஆராத அந்தாதி 12ம் வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. வார்காது தாழ பெருக்கி அமைத்து மகரக்குழை இட வேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் 12 நாமத்தால் சொன்ன ஆராத அந்தாதி 12ம் வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. இப்ப முதல் 2 அடிகள், இதுல என்ன விஷயம் அப்படின்னா, வார்காது தாழ பெருக்கி அமைத்து, யசோதைக்கு ஆசையா கிருஷ்ணனுக்கு காது குத்தணும்னு. எதுக்குன்னா, குழந்தைக்கு காது குத்தினாதான் காது தாழுமா, கொஞ்சம் கீழ் நோக்கி வளருமா. குழந்தைக்கு சீக்கிரமா காது நன்னா வளரணும். அது எப்படிப்பட்ட காதுன்னா, வார்காது, வார்னாலே நீண்டதுன்னு தான் அர்த்தம். வார்காதுன்னா இயற்கையாகவே கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் காது நீளமா. அந்த வார்காது தாழ கொஞ்சம் கீழ் நோக்கி தாழ்ந்தும் வளரணும். வார்காது இயற்கையிலேயே நீண்டு இருக்கும் காது, இன்னமும் கொஞ்சம் பெருத்தா அழகா இருக்குமே என்று யசோதை ஆசைப்பட்டா. வார்காது தாழ, அதனால அந்த காது கீழ் நோக்கி வளரும்படியாக பெருக்கி, பெருக்கினா அந்த காதை வளர்த்துன்னு அர்த்தம். அந்த காது பெருகும்படியாக செய்து அதுக்கு என்ன பண்ணணும், அமைத்து. அமைத்து என்றால் அளவிலே அமைத்து, அதாவது அந்த காதுக்கு எந்த அளவுல தோடு அணிவித்தா சரியா இருக்குமோ அமைத்து, அந்த காதினுடைய அமைப்புக்கு ஏற்றபடியான தோடை மகர குழை இட வேண்டி. மகரம்னா மீன் அர்த்தம், குழைனா தோடுன்னு அர்த்தம். மகர குழை மீன் வடிவிலான தோடை இட வேண்டி, கிருஷ்ணன் காதிலே இட வேண்டும், அணிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். வார்காது நீண்டிருக்கக்கூடிய அந்த காது தாழ பெருக்கி இன்னும் தாழ்ந்து வளரும்படியாக அமைத்து, அதற்கு ஏற்ற அந்த அளவிலே அமைக்கப்பட்டதாக மகர குழை மீன் வடிவிலான தோடுகளை இட வேண்டி கிருஷ்ணன் காதுல இடணும்னு ஆசைப்பட்டா. யாரு? சீரால் அசோதை. அசோதை கண்ணனுடைய தாயான யசோதை தான் ஆசைப்பட்டா. எப்படி? சீரால், இந்த இடத்துல சீர்னா சிறப்பாகன்னு அர்த்தம். அதாவது நம்ம சீரும் சிறப்புமாக தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. சீரால் அப்படின்னா சிறப்பான முறையில, ஏன்னா அவ்வளவு அன்போடு பக்தியோடு தாய் பாசத்தோடு காது குத்தினா கிருஷ்ணனுக்கு வலிக்கும்னு காத்திருந்து காத்திருந்து 3 வயசானதுக்கு அப்புறம் காது குத்திருக்காளே, அந்த பக்தி தான் இங்க சீரும் சிறப்பும். அந்த சீரால் சிறப்பான முறையில யசோதை, யசோதையானவள் திருமாலை சொன்ன சொல், கிருஷ்ணனை நோக்கி சொல்லலையா, திருமாலை சொன்னாலும். அதாவது திருனா மகாலட்சுமின்னு அர்த்தம். திருமால்னா பிராட்டி ஆகிய திருவிடம் மையல் கொண்ட பெருமாள், லக்ஷ்மிய காதலிக்கும் பெருமாள்னு அர்த்தம். அது ஏன் திருமால்னு இங்க சொல்லணும்னா, வெறும் பெருமாளா, லக்ஷ்மி இல்லாத வெறும் மாலா இருந்தா நான் காது குத்துறேன்னு சொன்னா வந்திருக்கவே மாட்டார். பிராட்டியின் கெழ்வனா இருக்கிறதுனாலதான் தாயார் சொல்லி, அது என்ன யசோதை காது குத்துறேங்கிறா, முதல்ல போய் குத்தின்னு வாங்கோன்னு அனுப்பியிருக்கா. அந்த தாயார் சொன்னதால் தான் அவர் காது குத்தின்றார். அதனால சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல், அந்த திருமாலை பிராட்டியின் கேள்வனை நோக்கி சொன்ன சொல், அவனை குறித்து காது குத்திகவா, முதல்ல திரியிடணும், அதுல தோடு மாட்டணும், எல்லாம் சொல்லி சொல்லி அழைத்தாளே, அந்த சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ, அது எப்போதும் பெரியாழ்வார் சிந்தையில் நிலைத்திருக்குமா. இவருக்கு ரொம்ப பிடிச்ச அனுபவம் எதுன்னா,
கிருஷ்ணனுக்கு காது குத்துறதாம். அதுதான் சிந்தையுள். இங்க சிந்தைங்கிறது யாருன்னா பெரியாழ்வாருடைய சிந்தையாம். சிந்தையுள் பெரியாழ்வாருடைய மனசிலே நின்று நிலைத்து நின்று திகழ எப்போதும் ஒளி வீசிட்டே இருக்கான். பெரியாழ்வார் அப்படி கண்ணை மூடினா, ச்சே, அன்னைக்கு யசோதை எவ்வளவு பாசத்தோடு கிருஷ்ணனுக்கு காது குத்திருப்பா என்று சீரால் அசோதை சிறப்பான முறையில் யசோதையானவள் திருமாலை சொன்ன சொல், பிராட்டியின் கெழ்வனை குறித்து சொன்ன வார்த்தைகள் சிந்தையுள் நின்று திகழ பெரியாழ்வாருடைய சிந்தையிலே ஒளி வீசியது. அப்போ முதல் 2 அடிகள்ல என்ன புரிஞ்சணும்னா, ஏற்கனவே நீண்டு இருக்கும் காது இன்னும் தாழ்ந்து வளரணும். அதுக்காக சரியான மீன் வடிவிலான தோடுகளை எடுத்து அதை அணிவிப்பதற்காக யசோதை கிருஷ்ணனை நோக்கி கெஞ்சி கெஞ்சி சொன்ன வார்த்தைகள் அது பெரியாழ்வார் உள்ளத்திலே நிறைந்து ஒளி வீசுகின்றன. இப்ப 3வது அடி. இதை பாடினவர் யாரு? பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தால் சொன்ன பெரியாழ்வார் தான் பாடியிருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார். எப்படிப்பட்டவர்? பாரார் தொல் புகழான். பார்னா உலகம், பார் ஆர் அப்படின்னா உலகெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, தொல் அப்படின்னா பழமையானன்னு ஒரு அர்த்தம், இயற்கையானன்னு ஒரு அர்த்தம். தொல் புகழான்னா இயற்கையாகவே புகழ் கொண்டவர். பெரியாழ்வார்னு சொன்னா தெரியாதவா இருக்க முடியாது. பட்டர் பிரான், விஷ்ணு சித்தர், பெருமாளுக்கே மாமனார், ஆண்டாளுக்கு திருத்தகப்பனார். எவ்வளவு புகழ்! தொல் புகழான், இயல்பான புகழ் கொண்டவர், பழமையான புகழ் கொண்டவர். அந்த புகழ்ங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு ஊர்ல இல்ல, பாரார் தொல் புகழான், உலக புகழ் பெற்றவர். புதுவை மன்னன். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் இங்க புதுவைன்னு பேரு. ஆண்டாள் நாச்சியாரும் பைங்கமல தன்தெறியல் பட்டர்பிரான் கோதைன்னு சொல்லும் போது அணி புதுவை பைங்கமல தன்தெறியல் பட்டர்பிரான். புதுவை என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த புதுவைக்கு மன்னன்னா அந்த ஊருக்கு தலைவர்னு அர்த்தம். இங்க மன்னன்னா ராஜான்னு லிட்டரலா புரிஞ்சுக்க கூடாது. அந்த ஊர்ல உள்ளவாழ்லாம் எங்களுக்கு தலைவர் பெரியாழ்வார் என்று கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகான் அந்த ஊர்ல தோன்றி இருக்கிறார் என்றால் இயல்பாகவே மக்கள் அவரைத்தானே தலைவர் என்பார்கள். புதுவை மன்னன், அங்கே உள்ள அடியார்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவராக விளங்குகிறார். உலகெங்கும் புகழ் பெற்றவரான ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வார் எப்படி பாடினார்னா, பன்னிரு நாமத்தால் சொன்ன, அடியார்கள் எப்போதும் விரும்பும்படியாக பன்னிரு நாமத்தால், பகவானுடைய 12 திருநாமங்கள், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, 12 நாமத்தால் சொன்ன பெரியாழ்வார் சொன்னார். அதை பாசுரங்களாக பாடினார். 3வது அடி ஆயிடுத்தா? அப்போ உலக புகழ் பெற்ற இயற்கையான புகழ்மிக்க ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவரான பெரியாழ்வார் 12 திருநாமங்களை கொண்டு யசோதை கிருஷ்ணனை எப்படி அழைத்து காது குத்தினாங்கிறத பாடியிருக்கார். நிறைவான 4வது அடி. ஆறாத அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. ஆறாத அந்தாதி, இது அந்தாதியாக பாடினார். முன்பே சொன்ன அதுல ஒரு ரசம் இருக்கு, ஆனா அதை பின்னாடி சொல்றேன்னு. இதை ஏன் இவர் அந்தாதியாக அமைத்தார் அப்படின்னா ஒரு சின்ன காரணம் இருக்கு. இப்போ மத்த பாசுரங்கள்லாம் கூட எதா இருந்தாலும் அந்த வரிசைப்படிதான் சொல்லணும். ஆனா இந்த 12 பாசுரம் மட்டும் வரிசையை மாத்திட்டா அந்த திருநாமங்கள் மாறிடும். முதல்ல கேசவன்னா கேசவன், அடுத்து நாராயணன், அடுத்து மாதவன், அடுத்து கோவிந்தன், அப்படித்தான் அது வரணும். நடுவுல இன்னொரு பாட்டை யாரும் நுழைச்சிடக்கூடாது. நாமும் இதை முன்னாடி அதை பின்னாடினும் மாத்தி சொல்லிடக்கூடாது. அதுக்குத்தான் வசதியா அந்தாதியா அமைச்சுட்டா. அந்தாதினா என்ன? அந்தம்னா முந்தின பாட்டினுடைய முடிவுக்கு அந்தம்னு பேரு. ஆதினா அடுத்த பாட்டினுடைய தொடக்கம், அதற்கு ஆதின்னு பேரு. முந்தின பாட்டு எந்த வார்த்தையில முடியறதோ அதே வார்த்தையில அடுத்த பாட்டு ஆரம்பிச்சுடுத்துனா 2 சௌரியம் இருக்கு. நமக்கே அடுத்த பாட்டு என்னன்னு ஞாபகம் வந்துடும், சரியா சொல்லிடுவோம், ஜம்பிள் பண்ண மாட்டோம். இன்னொன்னு, முன்பாட்டு எந்த வார்த்தையில முடியறதோ அதுலதான் அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறதுனா இடைச்செருகள் யாரும் நுழைக்க முடியாது. அதனால இந்த 12 திருநாமங்கள் ரொம்ப முக்கியமானவை. இதுல இடைச்செருகள் வந்துடக்கூடாது, வரிசை மாறி போயிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க, நாம திருமணிட்டுக்கும் போது அதே ஆர்டர் தான். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, அப்படித்தான் திருமண் காப்பு அணிகிறோம். அதுதான் வரிசை. இந்த வரிசை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்தாதியாக பாடினார். அது எப்பேற்பட்ட அந்தாதினா ஆறாத அந்தாதி. ஆறாதனா திருப்தியே வராதான். அடியார்கள்லாம் இந்த 12 பாட்டை மீண்டும் 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 கேட்பாளாம். எத்தனை தடவை கேட்டு அனுபவிச்சாலும் ஆறாது, திருப்தியே வராதான். போதுங்கிற சிலது சொல்லுவோம் பாருங்க, என் மனசு ஆறிடுத்தும்போம். சில இடம் மனசே ஆறல, இன்னும் அனுபவிக்கணும் போல இருக்கும்போம். பெருமாளையே ஆறாவமுதம்ங்கிறோம். இந்த அந்தாதியும் ஆறாத அந்தாதி, மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு அடியார்கள் ஆசைப்படுவாளாம். என்ன காரணம்னா, ஒவ்வொரு நாளும் திருமணிட்டுக்கும் போது வெறுமன கேசவா, நாராயணா, மாதவா அந்த திருநாமத்தை மட்டும் சொல்றோம். நாளில இருந்து திருமணிட்டுக்கும் போது யசோதை கிருஷ்ணனுக்கு எப்படி காது குத்தினாங்கிறதையும் நினைச்சிட்டு கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா,
பத்மநாபா, தாமோதரான்னு 12 திருமண் காப்பு அணிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முழுக்க திருமண் மட்டுமே இட்டு இருக்கலாமோன்னு தோணுமா. அந்த அளவுக்கு ஒரு பேர் அனுபவத்தை இது நமக்கு தரும். அதனாலதான் 12 நாம பாட்டுங்கிறது ஆறாத அந்தாதி, அனுபவிச்சு முடிக்க முடியாதது. இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. நாம பொதுவா அந்த திருமண் காப்புன்னு நினைக்கிறோமே, இதற்கு ஊர்துவ புன்றம் என்றுதான் பெயர். தமிழிலும் திருமண் என்றுதான் சொல்வார்கள். ஆனா அந்த நாமம் போட்டுக்கிறதுன்னு ஒரு பேர் வந்துருத்தே, அத தப்பான எண்ணத்துல வேற பல பேர் பயன்படுத்துறாளேன்னா, இது நாமம்னு வேற ஏதோ காரணத்துக்காக சொல்றது இல்ல. நாமம்னா பெருமாளுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இந்த திருமண் காப்பு அணியும் போது பெருமாளுடைய திருநாமத்தையும் சேர்த்து சொல்லி சொல்லி அணிவதாலே, நாமத்தை சொல்லி அணிவதால் அதுவே நாமம், திருநாமம்னே ஆயிடுத்தான் அது. அது திருமண் காப்பு ஊர்துவ புன்றம் என்றுதான் அதற்கு பெயர். அந்த திருமண் காப்புக்கு இணையாக 12 பாசுரங்கள், ஆறாத அந்தாதி, அனுபவிச்சு முடிக்க முடியாத, திருப்தியே வராதபடி இன்னும் இன்னும் அனுபவிக்கணும்படியான 12. இந்த 12 பாசுரங்களும் வல்லார், யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ, யாரெல்லாம் அபிமானத்தோடு பக்தியோடு இதை சொல்கிறார்களோ அவர்கள்லாம் அச்சுதனுக்கு அடியாரே, பெருமாளுக்கு அடியார்களாக இருந்து அவனை விட்டு பிரியாமல் கூட இருந்து தொண்டு செய்யக்கூடிய பேற்றை பெறுவார்கள். அதனால இந்த பாசுரங்களை சொல்பவர் எல்லாம் அச்சுதனுக்கு அடியாரே. அதுவும் பாருங்க, வெறும் பெருமாள்னு சொல்லல, அச்சுதனுக்கு. அச்சுதன் என்றால் அடியார்களை கைவிடாதவன். 12 திருமண் காப்பு வடிவத்துல நம்மளுடைய உடம்புலயே வந்து பெருமாள் உட்காந்துருவாராம். அச்சுதன், இனி நான் உங்களை நழுவ விட மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சுப்பார். அந்த அச்சுதனுக்கு அடியாரே. அடியார்னா எப்படிப்பட்ட அடியார்னா, அனவரத கிஞ்சித்கார பரராக பெறுவர். எப்போதும் நம்ம வாழ்க்கையில இனி சின்ன சின்ன கைங்கரியங்கள் எப்போதும் பெருமாளுக்கு பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அடியார்னா கைங்கரியத்தை நிரந்தரமாக செய்பவர்கள். நிரந்தரமா ஏதோ ஒரு வகையில் பகவத் கைங்கரியம் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும்னு பலன் சொல்லி இதை பூர்த்தி செய்கிறார் பெரியாழ்வார். அப்போ ஆறாத அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. இந்த இனிமையான 12 பாசுரங்களை சொல்பவர்கள் பெருமாளுக்கு கூடவே இருந்து எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை பெறுவார்கள். வார்க்காது தாழ பெருக்கி அமைத்து மகரக்குழையிட வேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ, பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் 12 நாமத்தால் சொன்ன ஆறாத அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. கண்ணனுடைய காதுகள் தாழ்ந்து வளரும்படியாக அதற்கு ஏற்றபடி மீன் வடிவிலான குண்டலங்களை இடுவதற்காக சீரும் சிறப்புமாக யசோதை கண்ணபிரானை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகள் பெரியாழ்வாருடைய மனத்திலே நின்று திகழ, அவரும் உலக புகழ் பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வாரும் 12 திருநாமங்களால் மிக மிக இனிமையான அந்தாதின்னு 12 பாசுரம் பாடி இருக்கிறார். சொல்ல வல்லவர்கள் எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் என்னும் பாக்கியத்தை பெறுவார்கள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். In order to elongate the ears of Krishna downwards, Yashoda wanted to adorn his ears with fish-shaped earrings. The words uttered by Yashoda towards Krishna always shone brightly in the heart of Periyalvar, who is the chief of Srivilliputur and a world-renowned person. He sang those words in the form of 12 verses denoting the 12 names of the Lord. Those who chant this Andadi with devotion will be blessed to be the eternal servants of Lord Achyuta, who never forsakes his devotees. என்பது இதற்கான ஆங்கில வடிவம். காதணி விழா இனிதாக பூர்த்தி ஆயிடுதா. இனி அடுத்தது கிருஷ்ணனை என்ன பண்ணணும்? நீராட்டணும். அடுத்து கிருஷ்ணனை குளிப்பாட்ட வேண்டாமா? அதுதான் நீராட்டல். வெண்ணெய் அளைந்த குணுங்கும். நித்தியானுசந்தானத்துல ஏற்கனவே பார்த்திருந்தாலும் ஃபார் கம்ப்ளீஷன் சேக் நாம மீண்டும் ஒரு முறை கண்டிப்பா அனுபவிக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு புறம் நித்தியானுசந்தானம்னு இந்த நீராட்டல், பூச்சூட்டல் இது எல்லாமே நாம பார்த்தோம். ஆனாலும் இப்போது வரிசைப்படி இப்ப பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு காது குத்திட்டான்னா அடுத்தவனை குளிக்க வைக்கணும் இல்லையா? அந்த வரிசைப்படி மீண்டும் நீராட்டல் பாசுரங்களை அடுத்த 10 நாள்கள் நாம அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வார்காது தாழ பெருக்கி அமைத்து மகர குழையிட வேண்டி சீரால் யசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ, வார்காது தாழ பெருக்கி அமைத்து மகர குழையிட வேண்டி சீரால் யசோதை திருமாலை சொன்ன சொல்
சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல் புகழார் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தால் சொன்ன ஆராதந்தாதி பன்னிரண்டு வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே பாரார் தொல் புகழார் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தால் சொன்ன ஆராத அந்தாதி பன்னிரண்டும் வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே அச்சுதனுக்கு அடியாரே.